புதுச்சேரிகள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததால் மத்திய அரசு வழங்கக்கூடிய 450 கோடி நிதி பெற முடியாமல் புதுச்சேரியின் வளர்ச்சி பின்னோக்கி சென்றுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது சம்பந்தமான கருத்தரங்கம் அரியாங்குப்பத்தில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அமுதவாணன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமுதவாணன், இந்த அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்த முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சார், ஒரு ஆண்டுக்கு 450 கோடி ரூபாய் நிதி, இந்த உள்ளாட்சி நிதி மட்டுமே வருது சார். இந்த உள்ளாட்சி நிதியை இவங்களுடைய, அதாவது சொல்ல போனா ஒரு குறுகிய எண்ணத்துல அதை நினைக்கிறாங்க. இந்த மக்கள் பரவலாக்கினா மட்டும்தான் இந்த ஃபண்டு மக்களுக்கு வரும். மக்களுக்கு வரதுனால பாண்டிச்சேரி இன்னும் வளரும். இந்த ஒரு வருஷமும் அந்த நிதி இல்லைன்னு சொல்லிட்டு நிறுத்துறதுனாலயா ரோடு வசதி இல்லை. ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ரோடு வசதி நல்லா இருக்கு. ஆனா பாண்டிச்சேரியில் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு வேலையே பார்த்தீங்கன்னா 10 வருஷமா வேலை வேகன்சி வைக்கல. ஒரு கொம்யூன் பஞ்சாயத்து நகராட்சி எல்லாம் வேகன்சியே வைக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா ஃபண்டு இல்லை. ஆனா அதை ஒத்துக்காம இந்த எலெக்ஷன் நடத்தக்கூடாதுன்ற மட்டும் ஒத்துமையா இருக்காங்க.